தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திடீரென்று நேற்று அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்ததுனால அவர்களின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்த உடனேயே நான் ஜெர்மனி போவதாக அப்பொழுதுதான் விமான நிலையத்திற்கு டெல்லி விமான நிலையத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தோம். எங்களது குழுவோடு சேர்ந்து இத்தகைய ஒரு பின்னடைவான ஒரு சம்பவம் அவர்களது மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்டிருக்கிறது என்றவுடனேயே எனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு அன்றைய நேரத்தில் இருந்து நிமிடத்திற்கு நிமிடம் அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது டெல்லியிலிருந்து அவசரமாக இந்த 3 மணி விமானத்தில் வந்தேன். வந்து இறங்கிய சமயத்தில் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அது சிகிச்சை பலனளிக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். மருத்துவர் என்ற முறையில் எனக்கே தெரியும். ஏனென்றால் ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அது இத்தகைய ஒரு பின்னடைவை ஏற்பட்ட பின்பு உடனே என்ன நடக்கிறது, எப்படி அவர்கள் அதில் மீண்டு வருவார்கள் என்று சொல்ல இயலாது. அதற்கென்று ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் என்று நேர நிர்ணயம் கொடுத்துத்தான் அந்த சிகிச்சை எந்த அளவிற்கு அவர்களுக்கு பலன் அளிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. அதனால் அனைவருமே அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். பல சோதனைகளை பல இன்னல்களை அவர்கள் அரசியலிலும் கடந்து வந்திருக்கிறார்கள். தற்போதும் அவர்கள் உடல்நிலையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போராட்டம் சாமானியமான போராட்டம் அல்ல. அதனால் ஒரு அரசியல் தலைவர் என்பதை தாண்டி அவர் நிச்சயமாக குணம் அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவர்களின் கட்சியின் தொண்டர்களுக்கு எனது வேண்டுகோள், எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுகளோடு பிரார்த்தித்து, உங்களது பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. அதனால் உணர்ச்சி வசப்படாமல் அவநம்பிக்கை ஏற்படாமல் நம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். என்னை பொறுத்த மட்டில் அவர் மீண்டு வர வேண்டும் என்பது உள்ளபூர்வமாக நான் வேண்டுகிறேன். மருத்துவர் என்ற முறையில் சிலவை நடக்கும். ஏனென்றால் மிக பின்னடைவு ஏற்பட்ட சில பேருக்கு கூட சிகிச்சை பலனளித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் இருக்க வேண்டும் என்றும் நான் உளதார விரும்புகிறேன். அதாவது கார்டியாக் அரெஸ்ட்னா என்னென்னா, இருதயத்திற்கு போகும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு திடீரென்று இருதயம் நின்று போவதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவது. அது உடனே சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த இடத்தில் அடைப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த அடைப்பை எடுத்துவிட்டு அந்த இருதயத்தை இயக்குவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த இதயம் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அத்தகைய ஒரு இயக்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையான பாசிட்டிவ் சைடே நாம் நினைக்கலாம் என்பது எனது கருத்து. என்ன சிகிச்சை செய்ய முடியுமோ அந்த சிகிச்சை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சிகிச்சை பலனளிக்க வேண்டும். எப்படி இதற்கு முன்னால் சிகிச்சை பலனளித்து அவசர சிகிச்சையில் இருந்து அவர் சாதாரண சிகிச்சைக்கு மாறி அவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நாம் இருந்ததோ, இன்று சாதாரண சிகிச்சையிலிருந்து அவசர சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார்கள். மறுபடியும் அவர்கள் மீண்டு குணமடைந்து வர வேண்டும் என்று இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் நான் டெல்லியில் சந்திக்கும் அத்தனை தலைவர்களும் அவர்கள் குணமடைய வேண்டும் என்ற ஒரு உள்ளார்த்த விருப்பத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் சொன்னதை நான் உணர்வுபூர்வமாக பார்த்தேன். நானும் அதே உணர்வோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக அவர் குணம் அடைவார் என்பது என்னை பொறுத்த மட்டில் நான் வெளிநாடு செல்வதற்கான மனநிலை முற்றிலுமாக எனக்கு இல்லை. அதனால் நான் திரும்பி வந்திருக்கிறேன்.